குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஆனி மாதம் சிம்மராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் சிம்மராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் சிம்மராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, ராசிக்குள்ளேயே கேது, ராசிக்கு 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கலஸ்தர ஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்காரு. ராசிக்கு 8ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் அஷ்டமச்சனி அப்படிங்கிற ஒரு அமைப்பில். ஆனால் அஷ்டமச்சனியினுடைய பாதிப்பு இந்த காலகட்டம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால், உச்சம் பெற்ற குருவோட பார்வையில் இருக்கிறதுனால அஷ்டமச்சனியினுடைய பாதிப்பு பெருசாக இருக்காது. ராசிக்கு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் பாக்கியாதிபதியான செவ்வாய் பலம் பெற்று அமர்ந்திருக்கிறார். ராசிக்கு 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சூரியன் போய் அமர்ந்திருக்குது. பொதுவாகவே சூரியன் 11ஆம் இடத்துல இருந்தா, ஒரு ஜாதகத்தில் 11ஆம் இடத்துல சூரியன் இருந்தா அவர்களுக்கு மற்ற எந்த கிரக தோஷங்கள் இருந்தாலுமே அது பெருசா வேலை செய்யாது. சூரியன் அத்தனை தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் போய் இருக்கக்கூடிய ஒரு அம்சம்னா 11ஆம் இடத்து சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியது சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய விஷயம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாதம் 11ஆம் இடத்தில் சூரியன் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை தர காத்திருக்கிறார். இருக்கக்கூடிய அந்த ஜென்மக்கேது, 7ஆம் இடத்து ராகு, அஷ்டமச்சனி, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு எல்லாமே நிவர்த்தி கிடைக்க போகுது. என்னதான் குரு உச்சம் பெற்ற சனியை பார்த்தாலும் விரயத்தில் தான் இருக்கிறார். விரயஸ்தானத்தில் குரு பகவான், அந்த குரு விரய குருவினுடைய பாதிப்பும் நீங்குது. விரயகுரு, உச்சம் பெற்ற விரயகுரு, கூடவே சுக்கிரனும் இருக்காங்க. இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள். மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, ஆனி மாதம் 1ஆம் தேதி சூரியன் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்துக்கு பயிற்சி. லாபத்தில் சூரியன் ஃபர்ஸ்ட். இந்த மாதம் முழுக்க சூரியன் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல தான் இருக்கிறார். அடுத்ததான் ஆனி மாதம் 6ஆம் தேதி 20/6/2026 அன்னைக்கு செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி, அவரே 4ஆம் இட சுகாதிபதியும் அவர் தான். 9ஆம் அதிபதி 10ல் போய் உட்கார்ந்து தர்ம கர்மாதிபதி யோகத்தை ஏற்படுத்த போது ஆனி 6லிருந்து. தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் செவ்வாயினுடைய ஸ்தானம் 10ஆம் இடத்தில் இருக்கும் பட்சத்தில் செவ்வாய் திக்பலம் அடைவர, திக்பலம் அடைஞ்சு ராசியவே பார்க்கும். இது இன்னும் கூடுதலான நன்மையைத்தான் சொல்ல காத்திருக்கு. ஆனி மாதம் 8ஆம் தேதி புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 2/11க்கு அதிபதி 12ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. 11ஆம் அதிபதி 12ல் இருக்கிறது அந்த அளவுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையான்னு கேட்டால் இல்லை. ஆனால் ஆனி 15 அன்னைக்கே, அதாவது ஜூன் 29ஆம் தேதி அவர் வக்ரமாயிடுறார். வக்ரமாயிட்டா கூடுதல் நன்மை தான், பிரச்சனை இல்லை. வக்ரமாகி ஆனி மாதம் 23ஆம் தேதி, அதாவது 7/7/2023 அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான மிதுன ராசிக்குள்ள வக்ர பயிற்சி ஆயிடுது. ஸோ மீண்டும் 11ஆம் இடம் பலம் அடையுது. ஓகே. அடுத்ததா ஆனி மாதம் 20ஆம் தேதி சுக்கிரன் 4/7/2026 அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்து உங்க ராசிக்குள்ளேயே பயிற்சி ஆகிறார். ராசிக்குள் சுக்கிரன் வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம், நல்ல பலன் தரக்கூடிய ஒரு அமைப்பு. லக்ன சுக்கிரன் நல்ல பலத்தை தருவார். ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளும், மேலும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும். இதனால என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, நம்ம நினைக்க முடியாத மாற்றங்கள். ஏன்னா சுக்கிரன் கேதுவை நெருங்குது, குரு உச்சமாயிடுச்சு, சூரியன் 11ல். நம்ம நினைச்சு பார்க்க முடியாத மாற்றங்கள் நிறைய நடக்க காத்திருக்கு இந்த மாசத்துல சிம்ம ராசிக்கு. என்னென்ன மாற்றங்கள் அப்படிங்கிறது தான் ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு கிரகமா நம்ம பார்த்துட்டு வர போறோம். ஒவ்வொரு கிரகமா சொல்லுவேன். அந்த கிரகத்தினுடைய தசாபுத்தி அந்தரங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடந்துட்டு இருந்தா நான் சொன்னது அப்படியே நடக்கும். அல்லது அந்த கிரகத்தினுடைய நட்சத்திரத்திலேயாவது ஏதாவது கிரகம்னு தசாபுத்தி நடத்தணும். எதுவுமே இல்லை சாமி அப்படின்னா அப்பவும் பலன் நடக்கும். அது வாழ்வியல் மாற்றத்தில் பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தாது, அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளும், மேலும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும். முதல்ல சூரியன்
நீங்கள் யார், எப்படி, என்ன, ஏது, உங்களுடைய உருவம், உங்களுடைய பேச்சு எப்படி இருக்கும், நடவடிக்கை எப்படி இருக்கும், உங்களை பற்றி டோட்டலாக சொல்லணும்னா சிம்மராசிக்கு சூரியனை தான் சொல்லணும். சூரியனை பார்த்தா சிம்மராசியை பற்றி சொல்லலாம் அப்படின்றது ஒரு அமைப்பு. உங்களுடைய ராசிநாதன் அவர் தான். இது வரைக்கும் 10ல் இருந்தார். இப்போ 11ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி. இப்போ 11ஆம் இடத்தில் சூரியன் அனைத்து விதமான தோஷங்களையும் நீக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா? அப்போ ஜென்ம கேது, அஷ்டமச்சனி, 7ஆம் இடத்து ராகுவினுடைய பாதிப்புகளை நீக்கும். 11ஆம் இடத்து சூரியன் பேச்சில் ஆளுமையை அதிகரிக்க செய்வார். நீங்கள் சொல்லி யாரும் கேட்கல அப்படிங்கிறதான் மேட்ரு. நீங்கள் சொன்னால் எல்லாரும் கேட்பாங்க அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மை. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை சொல்லக்கூடிய வார்த்தைகளும் சொல்லக்கூடிய தோணியும் அவ்வளவு தெளிவாக, நீட்டாக, கிறிஸ்ப் அண்ட் கிளியராக இருக்கும். மற்றவங்க ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும். பேச்சில் வல்லமையை ஏற்படுத்த போகுது. ஆனால் 11ஆம் இடத்து சூரியன் பேச்சில் வல்லமை ஏற்படுத்தும். கடினமாக முயற்சி செய்து, நம்மளுக்கு ஒரு விஷயம் வேணும்னு தோணிடுச்சுன்னா அதை ஆசைப்பட்டுட்டோம் அப்படின்னா கடினமாக முயற்சி செய்து அதை 100% நல்லபடியாக செய்துக்கவும் செய்வோம். கடினமான முயற்சி செய்து விருப்பங்களை உங்களுக்கு சாதகமாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள். அதற்குண்டான மன தைரியத்தையும் இந்த 11ஆம் இடத்து சூரியன் தருவார். பதறாத காரியம் சிதறாது. பதட்டமில்லாத செயல்பாடு 100% லாபத்தையும் வெற்றியும் தரப்போகுது. தனித்து செயல்படுவது அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஆனால் 11ஆம் இடத்து சூரியன் நண்பர்களுடைய ஆதரவை நாடக்கூடிய ஒரு அமைப்பாக மாறிவிடுகிறது. நண்பர்களுடைய ஆதரவு பூர்ணமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்கள் வேணான்னு சொன்னாலும் அவங்களால முடிஞ்ச உதவிகளை உங்களுக்கு செய்ய போகிறாங்க. நல்ல விஷயம். நண்பர்கள் மூலமாக லாபமும் உண்டு. சரி, அவங்க தான் உதவி செய்யறாங்க, நம்ம சும்மா உட்காந்துக்கலாம், எப்படியா இருந்தாலும் வேலை நடந்துருமில்ல அப்படின்னு சொல்லி உட்காரக்கூடிய மனநிலைமை தான் நிறைய பேர்த்துக்கு இருக்கும். ஆனால் இப்போ 11ஆம் இடத்து சூரியன் என்ன செய்யுது? அவங்களோட கான்ட்ரிபியூஷனை பண்ணட்டும். நான் சும்மா இருக்க மாட்டேன். டே அண்ட் நைட் ஹார்ட் ஒர்க். சுறுசுறுப்பு இல்லாமல் இருந்த சிம்மம் சுறுசுறுப்பாக வேலை செய்ய ஆரம்பிக்க போகுது. டே அண்ட் நைட் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா 100% இதுக்காக உங்களோட ஃபுல் எஃபர்ட்டை போட்டு ஜெயிக்க போகிறீங்க. இது என்னென்னவெல்லாம் தருது? நல்ல மனதை எரித்து தந்துடுது. விடாமுயற்சிக்கு உண்டான உணர்வை கொடுத்துருது. உழைப்பை கொடுத்துருது. உழைப்பினுடைய அவசியத்தை உணர வச்சிருது. நண்பர்களால் ஆதரவை கொடுத்துருது. சப்போஸ் நீங்கள் தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு கீழே 10, 20 பேர், 50 பேர், 100 பேரை வச்சு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. இல்லை நீங்கள் ஒரு சூப்பர்வைசராக இருக்கீங்க, உங்களுக்கு கீழே ஒரு 20 பேர் வேலை செய்கிறாங்க. ஒரு டீம் லீடராக இருக்கிறீங்க, உங்கள் டீமில் ஒரு 50 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் கட்டளை இட்டு அவர்கள் செய்யக்கூடிய அமைப்பில் இருந்தார்களே ஆனால் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு 100% நன்மையை மட்டுமே செய்வார்கள். உங்களுடைய வளர்ச்சிக்கு வெளிப்படையாக சொல்லியோ சொல்லாமலோ உங்களுடைய வளர்ச்சிக்காக அவர்கள் வேலை செய்ய போகிறாங்க. உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்கள் முழு ஆதரவு உங்களுக்கு தரப்போகிறாங்க. அனைத்துமே உங்கள் மீதுள்ள பயத்தால் மட்டும் கிடையாது. உங்கள் மீதுள்ள மரியாதையின் பேரில், உங்களுடைய நடத்தையின் பேரில், உங்களுடைய நன்னடத்தையின் பேரில் உங்களுடைய வேலையாட்கள் உங்களுக்காக முழு உதவியை செய்ய போகிறார்கள். எதிர்பாராத நேரத்தில் நம்மளுடைய தகுதிக்கும் மீறிய பொறுப்பு நம்மளை வந்து சேருவது போன்ற ஒரு சூழலை சொல்கிறது. நம்மளுடைய தகுதிக்கு மேலே இருந்து நம்மளால் செய்ய முடியாது அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தான் அந்த பொறுப்பு உங்களை தேடி வருது. நீங்கள் முடியாதுன்னு நினைக்கிற விஷயத்தை ஈஸியாக செஞ்சு முடிச்சிருவீங்க. சிம்மத்துக்கு எப்போவுமே வந்து ஒரு விஷயத்துக்குள்ளே என்ட்ராக வரைக்கும் அது என்னென்னா யோசிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு விஷயத்துக்குள்ளே என்ட்ரு ஆயிடுச்சுன்னா கடகடன்னு டெவலப்மெண்ட் அதை நோக்கி ஓடிட்டே இருக்கும். அதை மாதிரி பொறுப்புகள் வந்து தட்டி கழிக்காதீங்க. உங்களால் முடியும், கான்ஃபிடண்ட்டாக இருங்க, கண்டிப்பாக ஜெயிச்சிடுவீங்க. அரசாங்க அரசியல் ஈடுபாடு இருக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு சூப்பரான காலகட்டம். அது எந்த இடத்துலையும் பேக்லாக் இருக்காது. இல்லை சார், நான் ஒரு கவர்மெண்ட் வேலைக்காக முயற்சிக்கிறேன், ஒரு ஆதார் கார்டு பிரச்சனையாக இருக்குது, இல்லை ஒரு ரேஷன் கார்டுக்காக அப்ளை பண்ணுறக்கு முயற்சி, எதுவுமே நம்மளுக்கு சக்ஸஸாக கிடைக்கல, அப்படி
அப்படி இருந்தால் கூட இந்த காலகட்டம் அந்த கவர்மெண்ட் ரிலேட்டடாக நடக்க வேண்டிய வேலைகள் எல்லாமே உங்களுக்கு சுமூகமாக தீர்க்கமாக நல்லபடியாக நடந்துடும். நல்லபடியாகவே நடந்துடும். அப்போ கவர்மெண்ட் ரிலேட்டடாக சப்போர்ட்டாக இருக்குது. கவர்மெண்ட்டில் அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்குது. அவர்களால் ஆதாயம் உண்டு, லாபமும் உண்டு. அதிகாரி உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய நபர்கள், உங்களுக்கு அதிகாரத்தை செலுத்தக்கூடிய நபர்கள் உங்கள் மீது அன்பு, பாசம், கருணையை வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். இவங்களுடைய தயவு நம்மளுக்கு இருந்தால் தான் நம்மளுடைய வேலை நல்லபடியாக நடக்குன்னு சொல்லி போட்டு உங்கள் மேலே நல்லா ஒரு பொசசிவாக, உங்கள் மேலே ஒரு அக்கறையாக உங்களுக்கு வேணுங்கிறத செஞ்சு கொடுப்பாங்க. மேலே இருக்கிற ஆளுங்க மேலே தனி மரியாதை இருக்கும். பாருங்க, 11ஆம் இடத்து சூரியன் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மட்டும் சரி செய்யல, அன்றாட வாழ்க்கையில் உங்களுக்கு வரக்கூடிய எதிர்ப்புகளையும், மறைமுக எதிர்ப்புகளையும், நேரடியாக மோதக்கூடிய எதிரிகளையும், துரோகிகளையும் இனம் கண்டு அவர்களை ஜெயிக்கும் வல்லமையும் கொடுத்துருது 11ஆம் இடத்து சூரியன். ஸோ இவ்வளோ நல்லது இருக்கு இல்லையா? ஒரு சின்ன மிஸ்டேக் என்னன்னா, 11ஆம் இடத்துல சூரியன் வந்து உட்கார்ந்ததுன்னா தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப 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 கவனம் வேணும். அவர்களுடைய சுய ஜாதகப்படி மாரகாதிபதியினுடைய தசாபுத்திகள் நடந்துட்டு இருந்ததுன்னா தந்தைக்கு பாதிப்பு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது. இப்போ தந்தையினுடைய ஆரோக்கியத்தை மட்டும் ரொம்ப ஃபோக்கஸ்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா 11ஆம் இடத்து சூரியன் மற்ற எல்லா விஷயத்தையும் நன்மையாக செஞ்சிருவார். ராசி அதிபதி சூரியனாகி 11ஆம் இடத்தில், இது நல்ல பலனா சார்? நம்ம என்ன ராசிநாதனே சூரியன் தான், அவர் போய் 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்படிங்கும்போது நம்ம என்ன நினைப்போம்னா, எடுத்த எல்லா விஷயங்களையும் சக்ஸஸ் ஆகணும், எல்லாமே எனக்கு லாபமாக முடியணும் அப்படின்னு நினைப்போம். எதுலேயுமே தோல்வி இருக்கக்கூடாதுன்னு நினைப்போம். முதல்ல எது செஞ்சாலும் ஜெயிக்கணும். அதுக்கு என்ன வழி? அதுக்குண்டான வழியை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கணும். அப்படிங்கிறது தான் மனநிறைவாக இருக்கணும். தோல்வியை பற்றி யோசிக்கவே மாட்டோம். தோல்வி வரவே கூடாதுன்னு நினைப்போம். தோல்வியை பற்றி யோசிச்சா தான் நம்மளை பக்கமே வருது. அதை பற்றி நினைக்கிறது இல்லை, ஜாலியாக இருந்துட்டு போகிறது. ரைட்? எதையுமே லாப நோக்கத்தோடு பார்த்தல் அப்படிங்கிற ஒரு அமைப்பு சொல்லுது. நீங்க எதை லாப நோக்கத்தோடு பார்க்குறீங்களோ அது உங்களுக்கு லாபமாகவே அமைஞ்சிடும். அதான் இங்கே முக்கியம். நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்களுடைய வியாபார திறமை பன்மடங்காக பெருக்கப்படுகிறது. நல்ல விஷயம். மூத்த சகோதர வழி ஆதரவு கிடைக்குது, சித்தப்பா வழி ஆதரவு கிடைக்குது. அவர்களுடைய அன்பு பாசத்துக்கெல்லாம் ஆளாகிறோம். ஆனால் அவங்கள நம்பி எந்த காரியத்தில் இறங்கக்கூடாது. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. ரைட்? இந்த 11ஆம் இடத்து சூரியன் இதெல்லாம் ஓகே. ராசி அதிபதி 11ல் போய் உட்காந்துருச்சு அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத கருத்து வேற்றுமைகள் வரும். உன் சௌரியத்துக்கு எல்லாமே நீ பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையை பேசலாம். வாழ்க்கை துணையும் அதே விஷயத்தை உங்கள்கிட்ட ரிப்பீட்டும் பண்ணுவாங்க. அப்போ கணவன் மனைவி உறவில் விட்டு கொடுத்து போகிறதிலும் பொறுமையும் அவசியம். ஏன்னா நம்ம விருப்பப்படி தான் நம்ம நடந்துக்குவோம். குழந்தை கவனிக்கினா கூட நம்ம தனிப்பட்ட முறையில் கவனிப்போம். ரைட்? முக்கியமான இன்னொரு விஷயம், குழந்தைக்காக எந்த முயற்சிக்கு வேணாலும் எடுக்கலாம். அந்த காலகட்டம் கவலைப்படாமல் எடுக்கும். குழந்தை வேணும்னு சொல்லிட்டு என்ன முயற்சி வேணாலும் எடுக்கலாம். IVF எதுனாலும் தாராளமாக பண்ணுங்கள், சக்ஸஸ் ஆகிடும். ரைட்? அதே போல் நிறைய சிம்மராசி என்பவர்களுக்கு மனதிற்குள் காதல் எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. இவ்வளோ நாள் ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு, மனசில் பெரிய பாரம் இருந்துட்டு இருந்தது, ரொம்ப மனவேதனைகளை சந்திச்சுட்டு இருந்தோம். இப்போ அந்த வேதனைகள்லாம் தீண்டி மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வருவீங்க. மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் நிறைய நடக்க போகுது இந்த மாதத்தில். அதை அனுபவித்து சந்தோஷப்பட்டு ஜாலியாக கடந்து போகக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு சூழலை சொல்லுது. இங்கேயும் ஒரு நெகட்டிவ் இருக்குது. என்ன அப்படின்னா, உங்களுடைய குழந்தைகளோடு இணையக்கூடிய நபர்களை சரிபார்த்து கொள்ளுங்கள். நல்ல எண்ணம் இருக்கக்கூடிய நபர்களோடு கைகோர்த்து கொள்வது நல்லது, அவர்களோடு சேர்த்து விடுவது நல்லது. ஏன்னா இந்த காலகட்டம் உங்களுடைய குழந்தைகள் நல்ல எண்ணம் படைத்த நபர்களோடு நட்புறவு கொண்டாட மாட்டார்கள். தவறான எண்ணமுடைய, தவறான பழக்க வழக்கமுடைய நபர்களோடு பேச்சுவார்த்தை, நட்பு பாராட்டுதல் எல்லாமே இருக்கும். ஸோ குழந்தைகளுடைய நடவடிக்கையில் கவனம். ஒன்றும் நீங்கள் லவ் பண்ணுவீங்க, சிறு வயசாக இருந்ததுன்னா காதல் மலரக்கூடிய அமைப்பு. இல்லைன்னா உங்கள் குழந்தை தனக்கு பிடிச்ச விஷயத்தை தேடி ஓட ஆரம்பிச்சிடும், லவ் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறது சொல்லுது.
ஸோ அப்போ குழந்தையின் மீதும் தந்தையினுடைய ஆரோக்கியத்தின் மீதும் அக்கறை வேணும். 11ஆம் இடத்து சூரியன் மற்ற எல்லா விஷயத்துலையும் டாப் நாச்சாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சூப்பர். சரி, அடுத்ததாக செவ்வாயின் ஒரு கிரகம் இருக்கு இல்லையா, அவர் ஆல்ரெடி உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய கிரகம் செவ்வாய். இதனால் வரைக்கும் 9ஆம் பாவத்தில் இருந்தார், அதுவும் நல்ல பாவம் தான், ஒன்றும் பிரச்சனையை சொல்லக்கூடிய பாவம் கிடையாது. இப்போ ஒரு 10ஆம் பாவத்தில் இப்போ 4ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 10ல் போய் உட்கார்ந்தது அப்படின்னா அதில் சில நல்ல விஷயங்கள் இருக்குது. படித்த படிப்புக்கு உண்டான வேலை, உங்கள் திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கிறது, பொருளாதார முன்னேற்றம்னா பதவி உயர்வோடு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுறது, உங்களோட திறமையை ப்ரூவ் பண்ணுறதுக்குண்டான ஒரு சூழலை அமைச்சு கொடுக்கறது, இழந்த கௌரவத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மாறுறது, உயர்கல்வி மேற்கல்வி படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்துறது, இதெல்லாம் நம்மளுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது. உயர்கல்வி படிக்கணும் மேற்கல்வி படிக்கணும்னு விருப்பம் இருக்கும் இல்லையா, அது எல்லாம் நிறைவேற்றிக்கிறோம். அதில் நல்ல மார்க்ஸ் வாங்கி நல்ல பேர் வாங்கி நம்மளுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள்னால, நம்மளுக்கு மேலே இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்னால நம்ம கௌரவிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் சொல்லுது. ஓகே, எல்லாரும் பாராட்டுவதற்குண்டான போராட்ட குணம் உடைய ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கிறது பேரை நம்மளுக்கு வாங்கி கொடுக்குது. எல்லா சுகங்களையும், ஏன்னா 10ஆம் இடத்துலேருந்து நாளை பார்க்கும், எல்லா சுகங்களையும் அனுபவிக்கணும் அப்படிங்கிறது சொல்லுது. உங்களுடைய எண்ணம், செயல், திட்டம், செயல்பாடு அனைத்தையுமே சீராக வச்சுக்க போகுது. என்ன நினைக்கிறீங்களோ அதான் செய்கிறீங்க, எதை செய்ய போகிறீங்களோ அதை தான் பிளான் பண்ணியிருப்பீங்க. ரஜினி சார் சொன்ன மாதிரி சரியா, ரொம்ப தெளிவாக இருப்பீங்க. உங்கள் ஊரில் உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கும், அவங்களுடைய நட்பும் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. சரிங்களா, எங்கே எதை பேசணும் எங்கே எதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி உங்களோட எல்லா மூளை, கண், காது, வாய் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி எப்போ எதை பேசணும் எப்போ எதை விடணும் அப்படிங்கிறதோட தெளிவாகி கரெக்டாக பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை, அதுதான் அந்த செவ்வாயினுடைய அமைப்பு. செவ்வாய் 10ல் திக்பலம் ஆயிடுச்சுன்னா ராசியை பார்க்கும். 9ஆம் அதிபதி 10ல் இருந்தாலும் அது முன்னாடியே சொன்னேன், பதவி உயர்வெல்லாம் கிடைக்கிறது, எல்லாத்துக்கிட்டையும் அன்பாக பழகிறது, தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொன்னேன். எல்லா விதமான வளர்ச்சிக்கும் முக்கிய காரணமே 9 10 தான். உங்களுக்கு அதிர்ஷ்டம் வருதா, லாபம் வருதா, வெற்றி கிடைக்குதா, எல்லாம் 9ஆம் அதிபதி இல்லாமல் கிடைக்காது. சரி, 10ல் போயாச்சு. சூரியன் 11ஆம் இடத்துலேருந்து என்ன பலனை கொடுத்தாரோ அதில் 70% செவ்வாய் 10லிருந்து கொடுத்துருவார். நல்ல உழைப்பை கொடுத்துருவார், செயலாற்றலை கொடுத்துருவார், மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய தைரியத்தை வர வச்சிருவார், தைரியமாக எதையும் செயல்படணும் அப்படின்னு நினச்சி உங்களை தேர்த்துவார். எந்த ஒரு காரியம் தொட்டாலும் அதில் வெற்றி அடையக்கூடிய ஒரு நல்ல தன்னம்பிக்கை கொடுத்துருவார். உங்களை நீங்களே ரொம்ப பலமிக்க மனிதராக நீங்கள் உணர்வீங்க. பொறுப்பும் வரும், செல்வாக்கும் வரும், அதிகாரமும் இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்கும். வீடு வண்டி வாங்கணும் சம்மந்தமான விஷயங்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும், தாயாருக்கு இருந்து வந்த உடல் தொந்தரவுகள் நீங்கும். என்ன எதுலேயும் அவசரப்படாமல் இருக்கிறது நல்லது. உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கணும்னு நினைப்போம், அதுக்கான விஷயங்களை எல்லாம் செய்ய ஆரம்பிப்போம். ஆனால் 10ஆம் இடத்து செவ்வாய்க்கு ஒரே ஒரு நெகட்டிவ் என்னன்னா, சுய முடிவுகளை தவிர்க்க வேண்டும். மற்றவருடைய ஆலோசனை, நீங்கள் நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடிய நல்ல மனிதரனுடைய ஆலோசனையை கேட்டு அதன்படி நீங்கள் நடந்து கொண்ட இருந்தால் மட்டுமே செவ்வாய் தரக்கூடிய அத்தனை விதமான நன்மைகளையும் உங்களால் அனுபவிக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு முன் யோசனை இருக்காது. அந்த காலகட்டம் அவசர அவசரமாக செயல்படுவீங்க, தேவையில்லாத விஷயத்துக்கு கோவப்படுவீங்க, காலையில் நேரம் பரபரப்பாக வேகமாக இருப்பீங்க, மதியம் சாயங்காலமெல்லாம் ஆச்சுன்னா ரொம்ப டல்லாகிடுவீங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. நல்ல சுறுசுறுப்பு இருக்குது, அப்படியே டவுன் ஆகுது. ஸோ அப்போ சுய முடிவுகள் எடுக்கக்கூடாது. ஏன்னா அவசரப்பட்டு டக்குன்னு ஓகேன்னு சொல்லிடுவோம், அதனால தேவையில்லாத சங்கடம். அவசரப்பட்டு பேசிடுவோம், அதனால தேவையில்லாத சங்கடங்கள் வரும். சரியா, பேச்சிலையும் அவசரம் வேண்டாம், செய்யக்கூடிய செயல்லையும் அவசரம் வேண்டாம் அப்படிங்கிறது சொல்லுது. 10ஆம் இடத்து செவ்வாய் முழுக்க தொழில் சார்ந்த சிந்தனைகளை அதிகம் விதைக்கிறது மனதிற்குள். அப்போ கணவனோடு இருக்கணும், மனைவியோடு இருக்கணும், அவங்க கூட சந்தோஷமாக இருக்கலாம், நிம்மதியாக இருக்கலாம், சுகமாக இருக்கலாம்னு நினைக்கக்கூடிய எண்ணம் இந்த காலகட்டம் வராது. அப்போ கணவன் மனைவிக்குள்ள அது சின்ன ஒரு பேக்லாகாக இருக்கும். ஆல்ரெடி 7ஆம் இடத்துல ராகு, ராசிக்குள்ள கேது இருக்கும் போதே கணவன் மனைவிக்குள்ள அவ்வளவு ஒரு சுகமான ஒரு சூழ்நிலை இல்லை. அதையும் தாண்டி இந்த செவ்வாய் அதை கொஞ்சம் கெடுக்கத்தான் பார்க்குது, அதை விட நன்மையை செய்யறது இல்லை. அப்போ கணவன் மனைவிக்குள்ள மட்டும் எவ்வளவு விட்டு கொடுத்து போகிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. யாரெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்க, இந்த இபி
கரண்ட் அது சம்மந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய நபர்கள், சிவில் ஒர்க்கில் இருக்கிறவங்க, சிவில் பேஸ்டு ஜாப் செய்கிறவங்க, மெடிசன் பேஸ்டு ஜாப் செய்கிறவங்க, பார்மா, அதே போல் வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இது சம்மந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய நபர்கள், உங்களுக்கு கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் இல்லையா, வாடகைக்கு வண்டி ஓட்டுறது பிடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள், மெக்கானிக்காக இருக்கிறவங்க, மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, ப்ரொடக்ஷன் டீமில் இருக்கிறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே இந்த காலகட்டம் கண்டிப்பாக ஒரு அற்புதமான பலனா செவ்வாய் தராமல் போக மாட்டார். பதவி உயர்வு இருக்கும், எல்லாத்துலேயும் சக்ஸஸ் இருக்கும் சார். எதை தொட்டாலும் நம்மளுக்கு வெற்றி ஆகும், அவ்வளோதான். நம்ம என்னமோ காடு நம்மளுக்கு ஏதோ பக்கத்தில் இருந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கு. ஏன்னா இது நாள் வரைக்கும் எந்த உதவியுமே கிடைக்கல சிம்மத்துக்கு. அடிச்சு அடி தர்ம அடி, ராகுக்கு எது சனியெல்லாம் போட்டு துவட்டி எடுத்துருச்சு. இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக போகிறீங்க, ஃப்ரீ ஆகிட்டீங்க, ஆல்மோஸ்ட் ஃப்ரீ ஆகிட்டீங்க. செவ்வாயும் சூரியன் அதுக்கு முழு பலத்தை தரப்போகிறாங்க, ஆதரவு தரப்போகிறாங்க. அடுத்தது புதன் உங்களுடைய 2-11 அதிபதி, ராசிக்கு 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு வர்றாரு. ஆனி மாதம் 8ஆம் தேதியிலிருந்து ஆனி மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் தேவையில்லாத எந்த செலவுகளையும் செய்யக்கூடாது. இப்படி செஞ்சுட்டோம், செலவு பண்ண காசை மீண்டும் சம்பாதிக்கவே முடியாது. செலவு பண்ணுறது மட்டும் இல்லாமல் யாருக்கும் கைமாத்தலாக கொடுக்கக்கூடாது, கொடுக்கல் வாங்கல் ஆகாது, அந்த காசு திரும்பி வரவே வராது. அதே போல் ஆனி 8ஆம் தேதினா 22/6/2026 7/7/2026 வரைக்கும் இந்த நாட்களில் புதியதாக எந்த விதமான விஷயங்களையும் செயல்படுத்தக்கூடாது. நிறைய காசு கிடைக்கும், நிறைய லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கனாமிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட்டை மட்டும் தவிர்த்துக்கணும். ஃபிசிக்கலாக உங்களுடைய செயல்கள் என்ன வேணாலும் செய்யலாம், அதுக்கான முயற்சிகள் எடுக்கலாம், தாராளமாக அது சக்ஸஸ் கொடுக்கும். ஆனால் எக்கனாமிக்கலாக இந்த காலகட்டத்தில் புது இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்க்கிறது நல்லது, இல்லைன்னா அது லாஸ் ஆகிடும். நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக காது மூக்கு தொண்டை இஎன்டி தொடர்பான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த 22/6/2026 7/7/2026 வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்குற மாதிரியான விஷயங்களை காட்டுது. யாருக்கும் அந்த காலகட்டம் வாக்குறுதி கொடுக்கக்கூடாது, நான் அதை செஞ்சு கொடுத்துட்றேன், இதை பண்ணிடுறேன், முடிச்சிடறேன்னு யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கக்கூடாது. கொடுத்தோம்னா நம்ம மாட்டிக்கிடுவோம், அதையும் நம்ம பார்த்துக்கிட வேண்டியது இருக்கும். மற்றபடி புதன் பெருசாக உங்களுக்கு நெகட்டிவ் சொல்ல போகிறது கிடையாது, அது கொஞ்சம் ஃபேவராக தான் இருக்கிறார். இந்த விஷயங்களில் மட்டும் கவனம், அந்த தேதிகளில் மட்டும் கவனம், அவ்வளோதான். அடுத்ததாக சுக்கிரன் 20ஆம் தேதி வரைக்கும் ராசிக்கு 12. தொழிலில் நிறைய அலைச்சல் இருக்கும், டென்ஷன் இருக்கும், ப்ரெஷர் இருக்கும். அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், இதை செய்யணும், அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருப்போம். எல்லாம் ஓகே. எல்லாமே எதுக்காகன்னா வரக்கூடிய நாட்களில் நிம்மதியாக நம்மளுடைய வேலைகளை சக்ஸஸ்ஃபுல்லாக அலையாமல் தெரியாமல் உட்கார்ந்து சம்பாதிக்கிறதுக்காக தான். அலைச்சலை சந்தோஷமாக ஏற்றுக்குங்க. வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு பெரிய லெவலில் நல்ல நன்மையை கொடுக்கும். ரைட். 12ஆம் இடத்து சுக்கிரன் வந்து வெளியூர், வெளிமாநில, வெளிநாட்டு பயணங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணியிருப்பார். சொந்த ஊர்லேருந்து வெளியில் போகிறதோ இல்லை வெளியூர்லேருந்து இங்கே வர்றதுக்கோ தொலைதூர பயணங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பார். அதெல்லாம் ஓகே. கணவன் மனைவிக்குள்ளே என்னதான் சண்டை சச்சரவு இருந்தாலும் அந்த அயன சைன போக அமைப்புகளில் நிம்மதியான ஒரு அமைப்பு இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே சண்டைகள் எது இருந்தாலும் நைட்டு சேர்ந்துக்குவீங்க அப்படிங்கிறத சொல்லுது. அதே நேரத்தில் வந்து படுத்தா நிம்மதியான தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்ட சிம்மராசிக்காரங்க ஊறப்பட்ட பேர். சார் எல்லாம் ஓகே சார், நல்லா தூங்க முடியுமா சார்? நிம்மதியே இல்லை சார். எப்படி சார் தூக்கம் வரும் எனக்கு? நைட் 2 மணி ஆயிடுது சார் தூங்குறதுக்கு, காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சிடுறேன் சார், 2 மணி நேரம் கூட ஒழுக்கமாக தூக்கம் வர மாட்டேங்குது. இந்த மாதிரி புலம்புன நிறைய சிம்மராசிக்காரங்களுக்கு நல்ல தூக்கம் வரப்போகுது. ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக இருக்க போகிறீங்க. கைகால் மூட்டு வலி சம்மந்தமான விஷயங்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறையும். கைகால் மூட்டு வலிகள் எல்லாமே ரெடியாகும். முக்கியமாக இந்த காலகட்டம் சுகர் இருக்கிறவங்க, டயாபெட்டிக் பேஷண்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுடைய சுகர் லெவல் அப்நார்மலாக இன்க்ரீஸ் ஆகிறதும் டிக்ரீஸ் ஆகிறதும் ஏற்ற இறக்கங்கள் நிறைய இருக்குது. ஸோ அதில் மட்டும் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறீங்க சிம்மம்னா. மற்றபடி சுக்கிரன் ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது. 20ஆம் தேதிக்கு மேலே ராசிக்குள்ள சுக்கிரன் வர்றார். பாருங்கள், ராசிக்குள்ள சுக்கிரன் வந்ததையுமே இவ்வளோ நாள் நம்ம இழந்த முகப்பொழிவை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணமாக மாறிவிடுகிறது. மற்றவங்க பார்த்தா நம்மளை விருப்பப்படுற மாதிரியான செயல்கள் இருக்கும். நம்மளுடைய செயல்களை, திட்டங்களை மற்றவங்க பார்த்து ரசிப்பாங்க அப்படிங்கிறது சொல்லுது. அதே போல் கணவன் மனைவிக்குள்ள என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, 20ஆம் தேதிக்கு மேலே ஜூன் மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே போய்
அவங்ககிட்ட பேச ஆரம்பிக்கலாம். இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனால் ஜூலை 7 அப்படிங்கிறது வந்து ரொம்ப சரியான நேரமாக இருக்கும். ஏன்னா அதுக்குள்ளே புதனும் வந்து 11ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிடுவார். இப்போ ஜூலை 7க்கு மேலே கணவன் மனைவி பிரச்சனையை ஒரு பேச்சுவார்த்தைக்குள்ளே உட்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரிந்த கணவன் மனைவி உறவு ஒன்று சேரும். சுக்கிரன் அது ஒரு பாசிட்டிவை தர்றாரு, ரைட்? ஸோ இவ்வளவு நன்மைகள் இருக்குது. சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்குது. குறைபாடை சரி செய்யறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகப்பெருமானுக்கு 2 நல்லெண்ணெய் தீபம் கொஞ்சம் திருநீர் வாங்கி கொடுத்து வழிபாடு செய்துட்டு வாங்க. கண்டிப்பாக அந்த மாதம் மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடிய மாதமாக உங்களுக்கு அமையும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களை, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.